வாழை நடவு செய்யும் பணி நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன குழிகள் தான், 5 அடி 5 அடி கேப் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், குழி தோண்டி இருக்கோம் இல்லையா, இது மாதிரி. இது வந்து கொஞ்சம் ஆல்ரெடி முன்னரே வச்சுருக்கோம். பாருங்கள், அங்கே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்குது. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பார்க்க முடியும். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து தான் கொண்டு வந்தோம். தெரிஞ்ச ஒரு விவசாய நண்பர் நமக்கு கொடுத்தாரு. ஸோ நமக்கு இது முதல் அனுபவம். எப்படி வருது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய மெயின்டெனன்ஸ் ஒன்றும் தேவைப்படாது. இருந்தாலும் அந்த பேசிக் கேர் அது எந்த மாதிரி பண்ணுறாங்க. தென்னைக்கு தான் கொஞ்சம், ஏன்னா அது லைஃப் லாங் வருது அப்படிங்கிறதுனால நிறையா கேரிங் பண்ணணும். இது ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். இருக்குங்க, ஒரு 10-15 கன்று இருக்குது. நடவு வேலை போயிட்டுருக்கு. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி விவசாய அனுபவங்கள் இருக்கா? எனக்கு கண்டிப்பாக இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த நாலேஜில் ஜீரோ. நான் டவுன் லைஃப்லேருந்து இப்போ தான் இதில் உள்ளே வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் என்னுடைய பதிவு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், ஒரு அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் விவசாயம் சார்ந்த லைனில் இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விவசாயம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஸ்டாப் ரெக்கார்ட்.